டியர் ஸ்டூடெண்ட், இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.1ல் செகண்ட் சம் பார்க்க போகிறீங்க. இந்த செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். டயாமீட்டர் ஆஃப் டிஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர் கிவன் பிலோ ஃபைண்ட் இயர் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மில் பையோட வேல்யூஸ் வந்து 22/7 தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டயாமீட்டர் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்குது. ஒன்று 2πr அப்படிங்கிற ஃபார்முலாஸ் இருக்குது, இன்னொன்று பை டி அப்படிங்கிற ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ இந்த சம்முக்கு நம்ம எந்த ஃபார்முலாஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பை டி அப்படிங்கிற ஃபார்முலா தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ டயாமீட்டர் கொடுத்துருந்தா இந்த பை டி அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த சம் பார்க்கலாமா? இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் டி ஈக்குவல் டு 70 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன எடுக்க போகிறோம்? பை இன்ட்டு டி யூனிட்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா எடுக்க போகிறோம். பையோட வேல்யூஸ் இந்த சம்மில் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்காங்க? 22/7 இன்ட்டு டியோட வேல்யூஸ் வந்து அது டினா டயாமீட்டரோட வேல்யூஸ் வந்து 70. இது ரெண்டுத்தையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 7 டேபிளால் 1 7 is 7, 10 7s are 70. ரிமைனிங் டினாமினேட்டர் 1 ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைன் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ நியூமரேட்டரை மட்டும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இங்கே 22 இன்ட்டு இங்கே 10 இருக்குது. 22 10s நமக்கு என்ன கிடைக்கும்? 210 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடையாது, சென்டிமீட்டர். இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் டயாமீட்டரோட வேல்யூஸ் வந்து 56 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சம்முக்கும் வந்து யூனிட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்தந்த சம்முக்கு என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை தான் நீங்கள் வந்து லாஸ்ட் ஆன்சரில் நீங்கள் போடணும். இப்போது இதுக்கும் அதே சேம் ஃபார்முலா தான் எடுக்க போகிறீங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து பை இன்ட்டு டி யூனிட்ஸ். பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு இந்த சம்முக்கான டயாமீட்டர் வேல்யூஸ் வந்து 56. இதில் எடுத்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். சேம் 7 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 1 7 is 7, 8 7s are 56. டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சு. ரிமைனிங் நம்ம கேன்சல் பண்ண முடியாதுங்கிறதுனால நியூமரேட்டர் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 22 இன்ட்டு 8 நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 176 அப்படின்னு கிடைக்கும். இந்த சம்முக்கான யூனிட் வந்து மீட்டர். ஓகேவா? அதே போல் தேர்ட் சம் பாருங்கள். டயாமீட்டர் வேல்யூஸ் 28 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன எடுக்க போகிறோம்? பை இன்ட்டு டி யூனிட்ஸ். பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு டியோட வேல்யூஸ் வந்து 28. அதாவது டயாமீட்டர் வேல்யூஸ் 28. இது ரெண்டுத்தையும் அகைன் நம்ம 7 டேபிளாலே கேன்சல் பண்ண முடியும். 1 7 is 7, 4 7s are 28. டினாமினேட்டர் 1 ஆயிடுச்சு. அப்போ நியூமரேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 22 இன்ட்டு 4. 22 இன்ட்டு 4 நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 88 அப்படின்னு கிடைக்கும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 88 மில்லிமீட்டர். இதோட உங்களுக்கு செகண்ட் சம் ஃபினிஷ் ஆகிடுது. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஹூஸ் ரேடி ஆர் கிவன் பிலோ. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் பண்ண சொல்லிவிட்டு அவங்க எதோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? ரேடியஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸோட வேல்யூஸ் கொடுத்தா எந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா நம்ம எடுக்கணும்? 2πr. இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம எடுக்கணும். 2πr ஃபார்முலாஸ் தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து ரேடியஸ். டயாமீட்டர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் எடுக்கணும், ரேடியஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலாஸ் எடுக்கணும். ஓகேவா? அப்போ நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும். அப்போ இந்த சம் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 49 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பை டி அப்படிங்கிற ஃபார்முலாஸ் நம்ம எடுக்காமல் என்ன எடுக்கணும்? 2πr அப்படிங்கிற ஃபார்முலாஸ் எடுக்கணும். 2 இன்ட்டு பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூஸ் வந்து 49, ஐ மீன் ரேடியஸோட வேல்யூஸ். இதன் எடுத்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 1 7 is 7, 7 7s are 49. அப்போ டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சு. நியூமரேட்டர் இந்த 3 வேல்யூஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சரில் ரைட் பண்ண வேண்டியதான். அப்போ 2 இன்ட்டு 22 இன்ட்டு 7 அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் எழுதுங்க. 2 22s are நமக்கு வந்து 44 அப்படின்னு கிடைக்கும். இது கூட அடுத்த தேர்ட் நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக போட்டிக்கலாம். 44 இன்ட்டு 7 நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 308. இங்கே சென்டிமீட்டர் ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த சம்மில் நமக்கு யூனிட்ஸ் வந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால இங்கே சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 308 சென்டிமீட்டர் அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள் 91 மில்லிமீட்டர், அதாவது ரேடியஸோட வேல்யூஸ் வந்து 91 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 2πr அப்படின்னு தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு ரேடியஸோட வேல்யூஸ் வந்து 91. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம் 7 டேபிளால். அப்படி கேன்சல் பண்ணலாம். 177, இதில் 177 பேலன்ஸ் 2 இங்கே இருக்கும். அப்போ 21 அப்படின்னு சொல்வீங்க. 3 7 சார் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 7 3 சார் 21. அப்போ இங்கே 13 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர் 1 ஆகிடுச்சா? அப்போ நியூமரேட்டர் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 இன்ட்டு இந்த 22 இன்ட்டு 13. ஃபஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 22 44. அடுத்து தேர்ட் நம்பரை இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 44 இன்ட்டு 13 நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 572 மில்லிமீட்டர். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டு வரேன். நீ என்ன பண்ணுற அப்படின்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப நீ என்ன பண்ணணும்? 44 இன்ட்டு 13 என்ன வரும் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர் ரைட் பண்ணணும். சரிங்களா? அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 572 மில்லிமீட்டர் அப்படின்னு ரைட் பண்ண வேண்டியதான். இந்த சம்முக்கான யூனிட்ஸ் வந்து மில்லிமீட்டருங்கிறதுனால இங்கே நம்ம மில்லிமீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பாருங்கள். The diameter of the circular well is 4.2 meter. What is its circumference? அதாவது the diameter of the circular well is 4.2 meter. What is its circumference அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்கிளோட பாருங்கப்பா, இங்கே சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4.2 மீட்டர். டியோட வேல்யூஸ் அவங்க கொடுத்துருக்காங்க 4.2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் இட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணி காமிங்க. இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டயாமீட்டர் வேல்யூஸ் கொடுத்துட்டா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா நம்ம என்ன எடுப்போம்? πd அப்படிங்கிற ஃபார்முலாஸ் எடுப்போமா? அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூஸு? இப்போ இந்த ஃபோர்ஸ் சம் பாருங்கள். டியோட வேல்யூஸ் வந்து 4.2 மீட்டர். ஓகேவா? டியோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4.2 மீட்டர். அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு πd. இந்த சம்மில் டயாமீட்டர் வேல்யூஸ் கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்கறதுனால πd அப்படிங்கிற ஃபார்முலாஸ் எடுக்கிறோம். பையோட வேல்யூஸ் வந்து 22/7 இன்ட்டு டியோட வேல்யூஸ் வந்து 4.2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 7ஐயும் 4.2ஐயும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஓகேவா? 4.2ஐயும் 7ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இந்த 7ஐ விட இந்த நம்பர் கம்மியாக இருக்கிறதுனால நம்மள டிவைட் பண்ண முடியாது. அப்போ 0 சேர்த்துக்கு 0 வச்சு பாயிண்ட் வச்சுக்க போகிறோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து நம்ம இங்கே வச்சுக்க போகிறோம். அப்போ நமக்கு என்னென்னு கிடைக்கும்? இந்த பாயிண்ட் இங்கே போயிடுச்சு அப்படின்னா 42 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்து நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த 42-ஐ 6 7 சார் 42 அப்படின்னு கேன்சல் பண்ணலாமா? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0.6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ உனக்கு டைரக்ட் கேன்சல் தரல அப்படின்னா நம்ம இப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டெசிமலை வந்து நம்ம என்னென்னு பண்ணுவோம்? ஒரு ஹோல் நம்பரை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 1 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இதை எதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அப்போ 1 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த 42 அப்படின்னு மாறும். ஓகேவா? இந்த டெசிமலில் கேன்சல் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணி அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, டினாமினேட்டர் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்? 70. இது போல் ஒரு ஹோல் நம்பரை நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இந்த 70ங்கிறது வெளில இருக்கும், இந்த 42ங்கிறது உள்ளே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அகைன் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ அதாவது இந்த டிவைசர் பாருங்கள், டிவைசர் வந்து அதிகமாக இருக்குது, டிவைடன் வந்து கம்மியாக இருக்குது அந்த இடத்துல. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போது 670 நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 420 அப்படின்னு கிடைக்கும். 0. அப்போ என்ன வேல்யூஸ் கிடைக்கும் நமக்கு? 0.6 அப்படின்னு கிடைக்கும். நீ எப்படி வேணாலும் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போது உனக்கு 22 இன்ட்டு இங்கே நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 0.6. ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள். இது பாயிண்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க? 22 இன்ட்டு 0.6. இதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா டெசிமலில் இருக்கிறப்போ சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு. நீ வந்து இங்கே டெசிமலில் இருக்குது அப்படின்னா அதை நீ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக இங்கே என்ன இருக்குது? அதை 22 இன்ட்டு 0.6 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு லாஸ்ட்டாக இந்த டெசிமலில் வந்து நம்ம
ஃபைனல் ஆன்சரில் டெசிமல் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நார்மலாக நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ அதே போல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 6ஆல் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 6 2s நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 12. பேலன்ஸ் 1. அகைன் 6 2s 12. 12 + 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 13. 0வால் 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0. அகைன் 0வால் இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாலும் 0 அப்படின்னு கிடைக்கும். ஃபைனல் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 3 1. 3 + 0 3. 1 + 0 1. ஃபைனல் ஆன்சர் நமக்கு இப்படி கிடைக்குது. இங்கே நமக்கு டெசிமலில் தானே கொடுத்துருந்தாங்க. ஒரு டிஜிட் நம்ம இங்கே டெசிமலில் இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சரில் ஒரு டிஜிட்டுக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சுக்க வேண்டியதான். சொல்கிறது புரியுதா? அதாவது நார்மலாக மல்டிப்ளை பண்ணுறப்பல மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டு வேல்யூஸில் ஒரு வேல்யூஸில் வந்து 1 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 13.2 அப்படின்னு கிடைக்கும். இந்த சம்முக்கு உனக்கு மீட்டரில் சம் கொடுத்துருந்ததுனால யூனிட் வந்து மீட்டருங்கிறதுனால உனக்கு ஃபைனல் ஆன்சர் உனக்கு எதில் கிடைக்கும்? மீட்டர். அப்போ 13.2 மீட்டர். அப்போ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 13.2 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? அடுத்து 5th சம் பாருங்கள். ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? தி டயாமீட்டர் ஆஃப் த புல்லக் கார்ட் wheel is 1.4 meter. Find the distance covered by it in 150 rotation அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டயாமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? ஒரு புல்லக் கார்ட்டோட வீல் வந்து எப்படி இருக்கும்? சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அந்த வீலோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1.4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை இட் இன் 150 ரொட்டேஷன். அதாவது அந்த வீல் வந்து இப்படி ஒரு வாட்டி இப்படி சுற்றுனுச்சு அப்படின்னா ஒரு வாட்டி சுற்றுனுச்சு எவ்வளோ அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 150 டைம்ஸ் ரொட்டேஷன். ஒரு ரொட்டேஷன்னா என்ன அர்த்தம்? அந்த வீல் வந்து 1 டைம் சுற்றுதில்ல, அதான் வந்து 1 ரொட்டேஷன். 2 டைம்ஸ் சுற்றுனுச்சு அப்படின்னா அது 2 ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வீல் வந்து எத்தனை டைம்ஸ் வந்து ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க 150 டைம்ஸு. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 150 டைம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ரொட்டேஷனோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை 150ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 150 ரொட்டேஷனுக்கான நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், ஒரு வீல் இருக்குன்னு வச்சுப்போமே. இந்த வீலோட 1 ரொட்டேஷன் என்ன? இந்த வீலை சுற்றி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா. இந்த வீல் வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால அப்போ இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போது இந்த சம்மில் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி 1 ரொட்டேஷனுக்கான வேல்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைன் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 150 ரொட்டேஷன் கேட்கறதுனால 150ஆல் அந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 150 ரொட்டேஷனுக்கான டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த சம்மை பாருங்கள். தி diameter of the puller cart wheel is 1.4 meter. Find the distance covered by it in 150 rotation. ஃபஸ்ட்டு 1 ரொட்டேஷனுக்கான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல அந்த வீலுங்கிறது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. இப்போ ரொட்டேஷன் அப்படின்னா இந்த அந்த வீலை ஃபுல்லாக சுற்றி வர்றது தான் 1 ரொட்டேஷன். ஓகேவா? அப்போ இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால இப்படி இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் ரொட்டேஷன் அதாவது 1 ரொட்டேஷன் அப்படிங்கிறதும் ஈக்குவல் தான். ஓகேவா? அப்போ இதோட டயாமீட்டர் வேல்யூஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் அவங்க கொடுக்கல. டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? D = 1.4 மீட்டர். அப்போ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரொட்டேஷன் எத்தனை ரொட்டேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்? 150 ரொட்டேஷன். ஃபஸ்ட் நம்ம ஒரு ரொட்டேஷனோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது 150ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 150 ரொட்டேஷனுக்கான டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா ஏன் நான் இங்கே பை டி எடுத்திருக்கேன்? ஏன்னா நமக்கு வேல்யூஸ் வந்து டியோட வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுனால பை டி ஃபார்முலாஸ் எடுத்து தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு டியோட வேல்யூஸ் வந்து 1.4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? 7ஐயும் 1.4ஐயும் எப்படி கேன்சல் பண்ணலான்னா நீங்கள் நார்மலாக கேன்சல் பண்ணுறப்பலே கேன்சல் பண்ணலாம். இப்போ 1.4 இருக்குது, 7 அப்படின்னு இருக்குது. இந்த பாயிண்ட்டை நீ கன்சிடர் பண்ணிக்க வேணாம், லாஸ்ட்டாக நீ கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 7 இங்கே 14 இருக்கிறதா வச்சிட்டோம் அப்படின்னா 1 7s are 7. இங்கே என்ன பண்ணுவோம்? 2 7s are 14 அப்படின்னு நம்ம கேன்சல் பண்ணுவோமா?
இங்கே பாயிண்ட் இருக்குல்ல, அப்போ 1 டிஜிட்டுக்கு அப்புறம் இங்கே பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா இது நம்ம எப்படி எழுதலாம் 0.2 அப்படின்னு எழுதிக்கலாமா? இது ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாயிண்ட் வைக்கிறப்ப கேன்சல் பண்ண தெரியல, அது பிஃபோர் சம்மில் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணி அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நார்மலாக இங்கே 1.4 டிவைடட் பை 7 அப்படின்ட்டு இருக்குது. இது ஜஸ்ட் நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகத்தில் பாயிண்ட் இல்லைங்கிறப்ப ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ 14 டிவைடட் பை 7 இருக்குது. இதை நம்ம நார்மலாக எப்படி கேன்சல் பண்ணுவோம்? 1 7s are 7, 2 7s are 14. அதே இங்கே பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம் ஃபைனல் ஆன்சரில். அப்போ 0.2 அப்படிங்கிற உங்களுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? இது ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக. அப்போ இதை எடுத்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.2 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இது வந்து 1.4. அப்போ 22 × 0.2 இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். நார்மலாக மல்டிப்ளை பண்ணுறப்போல மல்டிப்ளை பண்ணுங்கள். 22 × 0 அதாவது 0.2. நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? 2 2s are 4, அகைன் 2 2s are 4. 0வால் 2 மல்டிப்ளை பண்ணால் 0, இதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0. அப்போ என்ன கிடைக்கும்? 4 4 அப்படின்னு கிடைக்குமா? 0ன்னு கிடைக்குமா? அப்போ இங்கே டெசிமல் 1 ஸ்டெப்புக்கு அப்புறம் டெசிமல் இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர்லேயும் 1 ஸ்டெப்புக்கு அப்புறம் டெசிமல் வைக்க போகிறோம். இங்கே வந்து 0.4 அப்படின்னாலும் 4னாலும் சேம் தான், 0.4 அப்படின்னாலும் 4 அப்படின்னாலும் சேம் தான். 4.4 அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 4.4 மீட்டர். அப்போது இங்கே பாருங்கள், இந்த வீலை 1 டைம்ஸ் அதாவது ஒரு ரொட்டேஷனுக்கான அந்த சுற்றளவோட அந்த வீலோட 1 ரொட்டேஷன் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 4.4 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க எத்தனை ரொட்டேஷன் கேட்குறாங்க? 150 ரொட்டேஷன். அப்போ 150 ரொட்டேஷன் அப்படிங்கிறப்போ 1 ரொட்டேஷனுக்கான வேல்யூஸை 150ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 150 ரொட்டேஷனுக்கான அதாவது அந்த டிஸ்டன்ஸ்க்கான வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ 44 × 150 இங்கே மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கானா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 6600 மீட்டர். சாரி 6600 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து இங்கே 44 கிடையாது, 4.4 தானே. சொல்கிறது புரியுதா? 4.4 நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணுறப்பல அதாவது இதை 44ன்னு வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6600 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஒரு ஸ்டெப் பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். நல்லா லிசன் பண்ணுங்கள். 4.4 × 150 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட்டை லாஸ்ட்டாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நார்மல் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணிவிட்டு இங்கே 1 ஸ்டெப்புக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால லாஸ்ட் டிஜிட் ஃபைனல் ஆன்சரில் இந்த சைட்லேருந்து நீங்கள் பாயிண்ட் வைக்கணும், இந்த சைட்லேருந்து வைக்கக்கூடாது. இந்த 0க்கு அப்புறம் 1 டிஜிட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 660 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு பை 150 ரொட்டேஷன் ஈக்குவல் டு 660 மீட்டர் அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். சில பேர் நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவீங்க. டெசிமலில் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபைனல் ஆன்சரில் அந்த டெசிமல் பாயிண்ட் வைக்க மறந்துடுவீங்க. ஓகேவா? அதை மிஸ்டேக் பண்ணக்கூடாது. சம் புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு 6 தான் போயிடலாமா? A ground is in the form of a circle whose diameter is 350 மீட்டர். ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டு எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரவுண்டோட டயாமீட்டர் அதாவது சர்க்கிள் ஷேப்பில் உள்ள கிரவுண்டோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 350 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. An athlete makes a revolution, find the distance covered by a athlete. அதாவது அந்த கிரவுண்டில் என்ன பண்ணுறாங்க? ஒரு அத்லெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுப்போம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? அந்த கிரவுண்டை சுற்றி அதோ ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. அத்லெட் வந்து ரன்னிங் பண்ணுறாங்க. எத்தனை? இந்த அத்லெட் மேக்ஸ் 4 ரெவல்யூஷன். எத்தனை ரவுண்டு அவங்க சுற்றி வராங்க? அதாவது அந்த கிரவுண்டை வந்து எத்தனை டைம் சுற்றி வராங்க அப்படின்னாக்க 4 ரெவல்யூஷன், 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை த அத்லெட். அப்போ 4 டைம்ஸ் ஒவ்வொரு வாட்டி சுற்றுறாங்களே, அப்போ 4 டைம்ஸ் சுற்றி வந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதே போல் தான் அந்த வீல்ஸை பார்த்தோம்ல, ஒரே ஒரு ரொட்டேஷனுக்கான வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு 150 ரொட்டேஷனுக்கான வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல ஈஸியாக. அதே போல் இங்கே அந்த அத்லெட் வந்து ஒரு டைம் அதை சுற்றி வர்றது எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் சுற்றி வர்றது எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சொல்கிறது புரியுதா? இப்போ 6 தான் பாருங்கள். A ground is in the form of a circle whose diameter is 350 meter. An athlete makes 4 revolution. Find the distance covered by the athlete. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு கிரவுண்டு.
கிரவுண்ட் எந்த ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ அதோட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 350 மீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டு ஒரு அத்லெட் வந்து இந்த கிரவுண்டை சுற்றி வராங்க. எத்தனை டைம் சுற்றி வராங்க அப்படின்னா 4 டைம்ஸு. ஓகே, அத்லெட் அப்படின்னா ரன்னிங் தானே ஓடுவாங்க. இப்போ 4 டைம்ஸ் வந்து அதில் சுற்றி வராரு. அப்போது அதுக்கான டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ 4 டைம்ஸ் சுற்றி வந்தோம் அப்படின்னா அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 1 டைம் சுற்றி வராருல அதோட டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலாஸ் தெரியும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா எடுத்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் தானே இருக்குது. இப்போ 1 டைம் சுற்றி வருது அப்படின்னா அந்த 1 டைம்ஸ் அந்த கிரவுண்டோட ஷேப் வந்து சர்க்கிளில் இருக்கிறதுனால அதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு பை டி. ஏன் இங்கே பை டிங்கிற ஃபார்முலாஸ் எடுத்திருக்கோம், ஏன்னா இங்கே டயாமீட்டர் வேல்யூஸ் கொடுத்துருக்கிறதுனால. இப்போ பையோட வேல்யூஸ் 22/7 இன்ட்டு டியோட வேல்யூஸ் வந்து 350. அது 1 ரெவல்யூஷன். நம்ம 1 ரெவல்யூஷனுக்கான வேல்யூஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்து இவங்க கேட்டிருக்கிறது 4 ரெவல்யூஷனுக்கான வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதில் எடுத்து நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். 1 7 is 7, 5 7s are 35. இந்த 0ங்கிறது மேலே இருக்கும், 50 அப்படின்னு கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர் 1 ஆயிடுச்சு, நியூமினேட்டர் மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 22 இன்ட்டு 50 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கிது, 1100 மீட்டர். அப்போ ஒரு ரெவல்யூஷன் ஒரு டைம்ஸ் அவர் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுது அப்படின்னா 1100 மீட்டர் ஆகுது. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, 4 டைம்ஸ் அவங்க சுற்றி வந்தாங்கன்னா அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் கவர்டு பை 4 ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 ரெவல்யூஷனோட வேல்யூஸ் வந்து 1100. அப்போ 4 டைம்ஸ் ரெவல்யூஷன்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1100 இன்ட்டு 4 நமக்கு என்னென்னு கிடைக்கும், 4400 மீட்டர். இப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த அத்லெட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4400 மீட்டர். சொல்கிறது புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.